குட் பேட் அக்லி டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நம்ம தல அஜித், த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், சுனில் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஆக்ஷன் கேங்ஸ்டர் திரைப்படம். ஏப்ரல் 10 உலக அளவில் ரொம்பவே இந்த படம் கிராண்டாக வெளிவர காத்துக்கிட்டு இருக்கேன். படத்தோடைய அப்டேட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கே ஃபேமிலி இத்தனை வருஷமாக நம்ம தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்மளுடைய நண்பர், நம்ம ஃபேமிலியில் ஒருத்தரான நம்ம சப்ஸ்கிரைபர் அமிர்தலிங்கம் அவருக்கு இன்றைக்கி இனிய பிறந்த நாள். ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய பர்த்டே விஷ் ஹாப்பி பர்த்டே ப்ரோ. உங்களுக்கு இந்த நாளும் சரி, இது இனி வரும் நாட்களும் சரி நலமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். மீண்டும் ஹாப்பி பர்த்டே. ஸோ இந்த நாளை ரொம்பவே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம அப்டேட்குள்ளே போவோம். ஸோ குட் பேட் அக்லி படத்துடைய ட்ரைலர் எப்போ தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கேன். ஏன்னா ஏற்கனவே டீசர் ஏதோ மாதிரி ஓடிடுச்சு. ஆனால் ட்ரைலர் டெஃபினட்டாக நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ரீசெண்டாக நம்ம ஆதிக்குமே அந்த விஷயத்த அஃபிஷியலாக சொன்னாப்புல, இப்போது செகண்ட் சிங்கிள் வந்திருக்கு, ட்ரைலர் இன்னும் ஒரு கூடி சீக்கிரம் வந்துடும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பற்றி நம்மளுக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 3 அந்த ட்ரைலரை இப்போதைக்கு லான்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு பயங்கரமான ஆக்ஷன் பேக்கேஜ் ட்ரைலர் நம்மளுக்கு இப்போதைக்கு ரெடியாக இருக்கு. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் அப்படின்றது மோஸ்ட்லி இன்றைக்கி வெளிவரதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்காமா. ஸோ அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த குட் பேட் அக்லி படத்துக்கும் அந்த படத்துடைய ட்ரைலருக்கும் எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் அந்த ஏப்ரல் 9 பெய்டு ப்ரீமியர் அப்படின்ற ஒரு பிளான் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது எப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு வந்திருக்கிற தகவலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லையாமல் அவங்க அந்த பிளானே ட்ராப் பண்ணிவிட்டு ஏப்ரல் 10 தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.